சுவாமியே சரணம் ஐயப்பா. நேத்து அற்புதமா கார்த்திகை தீபம் நடந்து முடிஞ்சிருக்கு. காலையில நான் கிளம்பி வரும்போது என்னோட பொண்ணு என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, ஏன்பா கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி கார்த்திகை தீபம் அன்னைக்கு எதுக்குப்பா மழை பெய்யுது, ரொம்ப வருஷமா நான் பாத்துட்டு இருக்கேன் அப்படின்னு. அதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி இருக்கு. முதல்ல கார்த்திகை தீபத்துக்கான குட்டி ஸ்டோரியை சொல்றேன். அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை பிரம்மனுக்கும் விஷ்ணுவுக்கும் பயங்கரமா ஒரு ஈகோ கிளாஷ் வந்துச்சான். நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லி. அப்ப வந்து அந்த ஈகோ கிளாஷ் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது சிவனுக்கிட்ட போய் அவங்க கேட்கலான்னு முடிவு பண்ணாங்களாம். சிவனுக்கு விஷயம் தெரிஞ்சு போச்சு, இவங்க ரெண்டு பேத்துக்குமே ஆணவம் தலைக்கு ஏறி போச்சு, இது எப்படியாவது நம்ம கரெக்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணி சிவன் வந்து ஒரு திருவிளையாடல் பண்ணாலும். என்னன்னா, பிரம்மனையும் விஷ்ணுவையும் கூப்பிட்டியப்பா அவங்க ரெண்டு பேர்ல யார் பெரியாளுங்கிறத நான் சொல்றேன், ஆனா நான் வந்து ஒரு ஜோதி வடிவமாகி நேரா மேல போவேன், அதாவது விண்ணுக்கும் போவேன் மண்ணுக்கும் போவேன். யாரு ஃபர்ஸ்ட் என்னோட அடியும் முடியும் போய் பாக்குறாங்களோ அவங்கதான் உங்க ரெண்டு பேர்ல பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான் அப்படியே ஒரு ஜோதி வடிவமா மாறி சர்ன்னு அந்த ஜோதி வடிவம் வந்து வானத்தை நோக்கியும் போச்சான், பூமியை நோக்கியும் போச்சான். உடனே பிரம்மதேவர் என்ன பண்ணாரோ, அழகா ஒரு அன்னப்பறவையா மாறி, ஏன்னா பறவைனா சர்ன்னு பறந்து போய் மேல போய் இந்த தாப்பை பாத்துடலாம்ல அப்படின்னு அவர் வந்து மேல போறாரு. விஷ்ணு பகவான் என்ன பண்றாரு, அழகா ஒரு பன்றி, அதாவது வராக அவதாரம் எடுத்து அழகா சிவபெருமானோட காலை நோண்டி நோண்டி அவர் வந்து கீழே குனியும் போது அவரோட முடிய பார்த்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு பிரம்மனும் விஷ்ணுவும் கடுமையா போராடுறாங்க. ஆனா எவ்வளவு தூரம் அன்னப்பறவையா மேல பறந்து 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 போனாலும் பிரம்மனால போய் அவரோட டாப்பை பார்க்கவே முடியல. ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆகுது, அந்த ஜோதி வந்து அன்னப்பறவையோட சிறகுகள்ல பட்டு அது எரிஞ்சு போய் பிரம்மன் கீழே வந்துடுறாரு. அதே விஷ்ணு பகவானும் எவ்வளவோ போராடி கீழே நோண்டி 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 போயிட்டே இருக்குது. ஆனா கடைசியா எண்டு வரவே இல்லை. எப்பா இதுக்கு ஒரு எண்டே இல்லையாப்பா அப்படின்னு ரெண்டு பேரும் முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேரோட ஆணவத்தை அழிச்சு, நீங்க ரெண்டு பேருமே பெரியாள் இல்ல, உங்க ரெண்டு பேரை விட அடியும் முடியும் தெரியாத நான் தான் பெரியாளு அப்படிங்கறத வந்து உலகத்துக்கு உணர்த்தின, அதாவது சிவன் தான் சக்திகளோட டாப் அப்படிங்கிறத உலகத்துக்கு உணர்த்தி அந்த ஜோதி வடிவமா அவர் அப்படியே மலையா மாறின ஒரு மலை தான் திருவண்ணாமலை. இந்த அற்புதமான சம்பவம் நடந்த நாள் தான் கார்த்திகை திருநாள். சரி, இதுக்கும் மலைக்கு என்னப்பா சம்பந்தம்? அந்த ஜோதி வடிவம் ஆனார்ல, பயங்கர அப்படியே உலகமே பயங்கர சூடாயிடுச்சு, அக்னி பிளம்பா மாறி அவ்வளவு தூரம் ஒரு ஹீட் ஆயிடுச்சு. அதனால அந்த நேரத்துல லைட்டா வர்ண பகவான் மூலமா ஒரு மழை வந்து அப்படியே அந்த பூமி கொஞ்சம் கூலானதா ஒரு ஐதீகம் சொல்லுது. ஆனா அந்த மழை அடிச்சாலும் என்ன புயல் அடிச்சாலும் பாத்தீங்கன்னா, திருவண்ணாமலையில ஏத்தின அந்த அற்புதமான கார்த்திகை தீபம் மட்டும் ஒரு 3 நாட்களுக்கு மேல அது என்ன ஆனாலும் அணையாது. சோ இது வந்து சிவனோட திருவிளையாடல்ல பல திருவிளையாடல்ல இதுவும் ஒண்ணு. இதனாலதான் திருவண்ணாமலைக்கு போனாலே நினைச்சாலே முக்தி அப்படின்னு சொல்றாங்க. இப்ப கார்த்திகை தீபத்தோட மகத்துவமும் உங்களுக்கு புரிஞ்சுக்கும், கார்த்திகை தீபத்தன்னைக்கு எதுக்கு மழை வருதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சோ இப்ப நம்ம சொல்ல வேண்டியது என்ன, என்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி.